சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். சந்தங்கள் பல வர்ணங்கள் உந்தன் வண்ணங்கள் தினம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என்னென்ன சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். காலங்கள் பல நாளுமே உந்தன் கனிவான அருள் தாருமே. காலங்கள் நினைவாலுமே என் ஆன்மா குறை தேருமே. என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என்னிடம் தங்கிடுவாய். உன்னாயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என்னிடம் தங்கிடுவாய். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். கண்களை மூடி மனங்களை ஒருநிலைப்படுத்தியவர்களாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியில் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்வோம். சிறப்பான விதமாக இன்றைய திருப்பலியிலே நாம் நம் குடும்பங்களில் பிறந்த நாட்களை கொண்டாடும் உறவுகளுக்காக நம்முடைய குடும்பங்களிலிருந்து மரித்து போன உறவுகளை நினைத்து இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் தாம் இவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலும் பிறந்த நாட்களை சுப காரியங்களை கொண்டாடுபவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வை கொடுக்கும்படிக்காக திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன விடயம் நற்செய்தி வாயிலாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிற வேளையில் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்ற, உடன்பட்டு செயல்பட தங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் என்பதற்கு அன்னை மரியாளுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எனவே ஆண்டவரின் வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அதை மனதார ஏற்று ஆண்டவரோடு சேர்ந்து வாழ இன்றைய திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். கடவுளுக்கு எதிராய் நாம் செய்து கொண்ட பாவம், குற்றம், குறைகள், மனித பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள
மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சுபிப்போமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணகத் தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கன்னி சொல்லற்கரிய உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறையல்பின் இல்லமாகி தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்கள் உமது திருவிழத்தை பணிவுடன் பற்றிக் கொள்ள ஆற்றல் பெறருள் புரிவீராக. மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றதை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லை பாடலின் பல்லவியாக, ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசீர் பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள் வீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கெப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர்.
அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்றுட்காருவோம். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய கடைசி பகுதியில் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நாட்களில் மிகவும் முக்கியமான பகுதிகளுக்குள்ளே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியையும் நேற்றைய நாள் நற்செய்தியும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது செக்கரியாவினுடைய வாழ்க்கையும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 25 வரையான வார்த்தை பகுதிகளில் நேற்று கெப்ரியேல் வானதூதர் செக்கரியாவுக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்து சொல்கின்றது. இன்றைய நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 26 தொடக்கம் 38 வரையான வார்த்தை பகுதிகளில் அன்னை மரியாளுக்கு கெப்ரியேல் தூதர் மூலமாய் ஆண்டவருடைய வாக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை குறித்து சொல்கிறது. இந்த 2 நபர்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது செக்கரியா ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் நம்பவில்லை, சந்தேகப்படுகிறார். ஆனால் அன்னை மரியாளோ ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் அவள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவராக இருக்கிறார். அங்கே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது எப்படி இருந்தது? தான் ஒரு கன்னி என்றபடியினால் இது எப்படி நிகழும் என்கின்ற ஒரு யோசனை. ஆனால் செக்கரியாவோ வயது முதிர்ந்தவர் என்றபடியினால் இது எனக்கும் என் மனைவிக்கும் நடக்குமா என்கின்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கிறார். இவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது தெரியும், செக்கரியா பேச்சற்றவராக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதுவும் எப்பொழுது? திருமுழுக்கு யோவான் பிறந்து குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்கின்ற மட்டும் செக்கரியா பேச்சற்றவராக இருந்தான். ஆனால் அன்னை மரியாளோ தன்னுடைய மங்கள வார்த்தையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு தன்னுடைய சகோதரியை பார்க்கும்படியாக அங்கே எலிசபெத்தை பார்க்கும்படியாக சொல்கிறாள். அவள் வீட்டுக்குள்ளே சென்றவுடன் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து கடவுளை புகழ்கின்ற ஒருவராக இருக்கிறார். இங்கே சக்கரியா பேச்சற்றவர், ஆனால் அன்னை மரியாளோ கடவுளை புகழ்ந்து பாடுபவராக இருக்கிறார்கள். ஒரே ஆண்டவருடைய தூதரின் வாக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் 2 வித்தியாசமான இடங்களில் 2 வித்தியாசமான நபர்கள், ஒருவர் சந்தேகப்படுகிறார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற நிகழ்வுகள். கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது இந்த வார்த்தை எத்தகையதோ என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பதுண்டு. சாதாரணமான நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் நம்மை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் என்றால்
நாம் அடிக்கடி சொல்கிற காரியம் என்ன? இன்றைக்கு நம்ம பற்றி நன்றாக புகழ்கிறார்கள், நாளைக்கு நமக்கு பெரிய ஒரு ஆப்பு வைப்பார்கள் என்று நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நாங்கள் சொல்வதுண்டு. ஏன்? ஒருவர் நம்மை புகழ்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் நம்மை குறித்து அவதூறாக பேச போகிறார் என்பதை நம்முடைய நாளார்ந்த அனுபவத்தின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாளோ வித்தியாசமாக அதை புரிந்து கொள்கிறார். எப்படி அந்த வித்தியாசம்? கடவுளினுடைய தூதர் கொண்டு வந்த வாக்கு எப்படிப்பட்ட வாக்காக என் வாழ்க்கையில் இருக்க போகிறது, இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், என் வாழ்க்கை இன்றிலிருந்து எப்படி மாறப்போகிறது என்பதை அவள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்கிறார். அதனால்தான் கடைசி பகுதியில் இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவளாக இருந்தாள். பிரியமான சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்படும், ஆண்டவருடைய அற்புதங்கள் செய்யப்படும். நாம் சக்கரியாவை போல சந்தேகத்தோடு அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று விட்டுவிட்டு அன்னை மரியாளை போல முழு மனதுடன் அதை நாம் ஏற்றுக்கொண்டால் கடவுளையும் போற்றி புகழ்வோம். கடவுளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார், ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிவார். ஆமேன். தர வந்தோம், உம்பலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்பலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். வரங்களை குவியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்க வந்தோம். மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோம், உமலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உமலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை ஒப்பற்ற பலியை கண்ணோக்கி அருளும்மை வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கென்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரை இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க கருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்வதாவதே:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றே. ஆகுமடை ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விழம் கனிந்து தம்மை கையளித்த பொழுதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் அக்குவப்பு கிடைக்கின்றோம். உம் திருமணன்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் என் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திரு நிலையினராக்கினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளியின் உள்ளே தெருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்னை மரியாளை போல ஆண்டவரின் வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது முழு மனதோடு ஏற்று அவரை பின்பற்றி வாழ மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் திரு தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம்மை போன்ற ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்து நம் எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் இவர். இந்த ஆண்டவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் எல்லாரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் பேருந்தேது, வேருந்தேது உறவின் பேருந்தேது. வேருந்தேது அன்பின் பேருந்தேது, வேருந்தேது உறவின் பேருந்தேது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பாடி விருந்தும்போம். வேருந்தேது அன்பின் வேருந்தேது, வேருந்தேது உறவின் வேருந்தேது. வேருந்தேது அன்பின் வேருந்தேது, வேருந்தேது உறவின் வேருந்தேது. இதோ நீர் கருவுற்றோர் மகனை பெற்றெடுப்பீர், அவரது பெயரை இயேசுவென அழைப்பீர் என்று வானதுதர் மரியாவிடம் கூறினார். சுபிப்போமாக. ஆண்டவரை, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்களும் மறு நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுற செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்றே. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. மீண்டும் நீ வர வேண்டும், மேய்ப்பனில்லா ஆடுகள் நாங்கள், மேன்மை தங்கிடும் தேவ மைந்தனாய். மீண்டும் நீ வர வேண்டும், மேய்ப்பனில்லா ஆடுகள் நாங்கள், மேன்மை தங்கிடும் தேவ மைந்தனாய். ஆண்டி முதல் பேரரசன் வரை இங்கு அன்பும் பண்பும் தெரியவில்லை. ஆண்டி முதல் பேரரசன் வரை இங்கு அன்பும் பண்பும் தெரியவில்லை. தூண்டும் ஆசை தூண்டி விடுவோம், தொகையோ இன்னும் குறையவில்லை. தூண்டும் ஆசை தூண்டி விடுவோம், தொகையோ இன்னும் குறையவில்லை. மீண்டும் நீ வர வேண்டும், மேய்ப்பனில்லா ஆடுகள் நாங்கள், மேன்மை தங்கிடும் தேவ மைந்தனாய். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.